எடுத்துக்காட்டு 5. பின்வரும் மலர் நிறுமத்தின் 2016 மார்ச் 31 மற்றும் 2017 மார்ச் 31ஆம் நாளைய ஒப்பீட்டு இருப்புநிலை குறிப்பினை தயார் செய்யவும். விவரம்: 2016 மார்ச் 31, 2017 மார்ச் 31. பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகள். பங்குதாரர் நிதி. பங்கு முதல் 2,00,000 2,50,000. காப்பும் மிகுதியும் 50,000 50,000. நீண்டகால பொறுப்புகள். நீண்டகால கடன்கள் 30,000 60,000. நடப்பு பொறுப்புகள். கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகள் 20,000 60,000. மொத்தம் 3,00,000 4,20,000. சொத்துகள். நீண்டகால சொத்துகள். நிலை சொத்துகள் 1,00,000 1,50,000. நீண்டகால முதலீடுகள் 50,000 75,000. நடப்பு சொத்துகள். சரக்கிருப்பு 75,000 1,50,000. ரொக்கம் மற்றும் ரொக்கத்திற்கு சமமானவைகள் 75,000 45,000. மொத்தம் 3,00,000 4,20,000. மலர் வரையறு நிறுமம்னு பேர் கொடுத்திருக்காங்க. கணக்குக்கான ஹெட்டிங் எழுதிக்கலாம். மலர் வரையறு நிறுமத்தின் 2016 மார்ச் 31 மற்றும் 2017 மார்ச் 31ஆம் நாளைய விவரம்: 2016 மார்ச் 31, 2017 மார்ச் 31. 4வது காலத்துல தொகையின் கூடுதல் அல்லது குறைவு. 5வது காலத்துல சதவீதத்தின் கூடுதல் அல்லது குறைவு. 3 காலத்திலையும் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே பார்த்து எழுத போறோம். ஏன்னா நம்ம போட போறது ஒப்பீட்டு இருப்புநிலை குறிப்பு. அதனால இருப்புநிலை குறிப்பு ஃபார்மேட்ல அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே பார்த்து விவரத்துல எழுத போறோம். 2016 மார்ச் 31க்கு என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்க போறோம். 2017 மார்ச் 31க்கு என்னென்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதையும் பார்த்து அப்படியே எழுத போறோம். கணக்குல கொடுத்திருந்த இருப்புநிலை குறிப்பை பார்த்து அப்படியே நம்ம எழுதியாச்சு. பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகள் அப்படிங்கிறது பெரிய ஹெட்டிங். அதுக்குள்ளார 3 ஹெட்டிங் இருக்குது. பங்குதாரர் நிதி, நீண்டகால பொறுப்புகள், நடப்பு பொறுப்புகள். இந்த ஹெட்டிங்க்கு நேராலாம் அமௌண்ட் இருக்காது. இந்த பங்குதாரர் நிதி அதுக்கு கீழே பங்கு முதல்னும் காப்பும் மிகுதியும்னு 2 விவரங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேரா அமௌண்ட் இருக்குது. அதை கவனிச்சு நம்ம எழுதணும். நீண்டகால கடன்களுக்கு நேரா அமௌண்ட் இருக்குது. கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளுக்கு நேராக அமௌண்ட் இருக்குது. அதே போல சொத்துக்கள்லையும் சொத்துக்கள்ங்கிறது வந்துட்டு பெரிய ஹெட்டிங். நீண்டகால சொத்துக்கள்னு பிரிச்சிருக்காங்க, நடப்பு சொத்துக்கள்னு பிரிச்சிருக்காங்க. இந்த நீண்டகால சொத்துக்களுக்குள்ளர நிலை சொத்துகளும் நீண்டகால முதலீடுகளும் இருக்குது. அதற்கு நேராக அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. நடப்பு சொத்துக்கள்ல 2 விவரம் கொடுத்துருக்காங்க. சரக்கிருப்பு, ரொக்கம் மற்றும் ரொக்கத்திற்கு சமமானவைகள். அதற்கு நேராகவும் அமௌண்ட் இருக்குது. பொறுப்புகளுடைய டோட்டலும் சொத்துக்களுடைய டோட்டலும் ஒண்ணுதான். இப்ப இந்த 4வது காலத்துல தொகையின் கூடுதல் அல்லது குறைவு நம்ம போடணும். இந்த 2 காலத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து அமௌண்ட் வந்து ஏறி இருக்குதா அல்லது இறங்கி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பிளஸ் மைனஸ் சிம்பிளோட இந்த காலத்துல எழுதிக்க போறோம். பங்கு முதல் 2016ல 2,00,000, 2017ல 2,50,000. அப்போ 50,000 ஏறி இருக்குது. இங்க பிளஸ் 50,000ன்னு எழுத போறோம். காப்பும் மிகுதியும் இங்கேயும் 50,000, அடுத்த காலத்திலையும் 50,000. ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, எந்த சேஞ்சுமே இல்லை. அதனால இங்க ஹைபன் போட்டுருவோம். நீண்டகால கடன்கள் இங்க 30,000, அடுத்த காலத்துல 60,000. இப்போ 30,000 ரூபாய் அதிகமாயிருக்குது. இங்கே பிளஸ் 30,000. கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகள்
20,000 60,000. இப்போ 40,000 அதிகமாயிருக்குது. இங்கே பிளஸ் 40,000 எழுதிக்கலாம். பொறுப்புகளோட டோட்டல் 3 லட்சம். இங்கே 4,20,000. இப்போ 1,20,000 ரூபாய் ரைஸ் ஆயிருக்குது. இங்கே பிளஸ் 1,20,000 எழுதிக்கலாம். அடுத்த சொத்துக்களை பார்ப்போம். நிலை சொத்துகள் 1 லட்சம் 1,50,000. 50,000 ரூபாய் ரைஸ் ஆயிருக்குது. பிளஸ் 50,000 எழுதிக்கணும். நீண்ட கால முதலீடுகள் 50,000 75,000 பிளஸ் 25,000. நடப்பு சொத்துக்கள்ல சரக்கிருப்பு கொடுத்துருக்காங்க. இங்கே 75,000, அடுத்த காலத்துல 1,50,000. இப்போ 75,000 ரூபாய் அதிகமாயிருக்குது. பிளஸ் 75,000. ரொக்கம் மற்றும் ரொக்கத்திற்கு சமமானவைகள் 75,000 45,000. இங்க குறைஞ்சிருச்சு. 30,000 ரூபாய் அமௌண்ட் குறைஞ்சிருச்சு. மைனஸ் 30,000. டோட்டல் 3 லட்சம் 4,20,000 பிளஸ் 1,20,000 எழுதிக்கணும். அடுத்த காலம் சதவீதத்தின் கூடுதல் அல்லது குறைவு. கூடுதல் அல்லது குறைவு அந்த அமௌண்ட்டை எழுதிக்கிட்டு டிவைடட் பை இந்த முதல் வருஷத்தினுடைய அமௌண்ட்டை கீழே எழுதிட்டு இன்ட்டு 100 போட்டுட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம்னாக்கா நம்மளுக்கு இந்த சதவீதம் கிடைச்சிரும். இந்த இடம் தொகுதி, கீழே இருக்கிறது பகுதி. அதே மாதிரி இங்க 100 மட்டும்தான் இருக்குது. இந்த 100 தொகுதியில இருக்கிறதாவும் பை 1ன்னு போட்டோம்னா அந்த 1 பகுதியில இருக்கிறதாவும் அர்த்தம். இப்போ நம்ம பகுதிக்கும் தொகுதிக்கும் அடிக்கலாம். அதே மாதிரி இங்க பகுதிக்கும் தொகுதிக்கும் அடிக்கலாம். இந்த தொகுதியையும் அடிக்க முடியாது. அதுலதான் நிறைய மாணவர்கள் தப்பு பண்ணுவீங்க. இந்த 3 ஜீரோக்கும் இந்த 3 ஜீரோக்கும் கேன்சல் பண்ணலாம். அப்புறம் இந்த 2 ஜீரோவுக்கும் இந்த 2 ஜீரோவுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மேல 50 இருக்கு, கீழே 2 இருக்கு. கீழே 1 வர வரைக்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ரெண்டு 2 4, அதுக்கப்புறம் 2 10.
இந்த காலத்துல சதவீதத்தை எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி இந்த சைன் எல்லாத்தையும் பார்த்து எழுதிக்கணும். இப்போ இங்க கண்டுபிடிச்ச சதவீதங்களை பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். சதவீதத்தின் கூடுதல் அல்லது குறைவும் கண்டுபிடிச்சாச்சு. கணக்கு முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்ல கோடு போட்டு முடிச்சிடலாம்.